படம் பேரே ஜனநாயகம்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த ஒரு படத்துக்கு அவரால் எதுவும் பண்ண முடியலன்னா அவர் என்ன பண்ணுவார்? அப்புறம் எப்படி தமிழ்நாடு மக்களை காப்பாற்றுவார்? சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸ் வாங்கி தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நாள் வட்டி கணக்கிலேயே பார்த்தீங்கன்னா அவர் நேரம் மயக்கம் போட்டு ஊந்துருக்கணும் அந்த ப்ரொடியூசர். சென்சார் போர்டு வந்து பிஜேபியோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படி ஒரு சின்ன விஷயத்தை எங்களுக்கு தெரியறப்ப அப்படி ஒரு தலைவருக்கே அது தெரியல. அதை சிபிஐ விசாரணை இவர் மூலியமாக தான் நடக்கணுன்றதுனால அவர் கண்டிப்பாக பிஜேபி பற்றி பேச மாட்டார். முழுக்க டிஎம்கே மட்டும் தான் பேசுகிறார் அவர். இல்லை, திமுக கையிலே சென்சார் போர்டு இருக்கு. சென்சார் போர்டுங்கிறது வந்து ஃபிலிம் சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்க. அதை அழுத்தம் கொடுக்குறதா இருந்தால் அது ஒன்றிய அரசு தான் அழுத்தம் கொடுக்கணும். அப்போ அழுத்தம் கொடுக்குறவங்கள பற்றி கேட்காம எங்கேயோ நிற்கிறவங்கள பார்த்து எனக்கு இவங்க தான் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது வந்து அது முறையாக இருக்காங்க. சார், முதல்ல அவருக்கும் அவங்க கட்சிக்கும் இன்னும் அரசியல் மையமே ஆகலை. அவங்க முதல்ல தெளிவாகணும், அரசியலை முதல்ல கற்றுக்கணும். சும்மா படிக்காத பாமர மக்கள் வேணும்னா இது அவங்க தான் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். பட் படித்தவங்க யாருமே இதை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. கடைசி படம்ன்றதுனால நாங்களும் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். சரி, என்னதான் பண்ணுறாரு என்னன்ட்டு. ஆனால் வந்து இப்போ அமேசான் பிரைமில் விட்டுட்டாங்க அந்த ஏதோ தெலுங்கு படம் கேசரியா. அதை நாங்கள் பார்த்துட்டு இதான்பா விஜய் அப்படின்ட்டு என் பையனுக்கு நானும் காமிச்சிட்டேன். எங்கள் ஆதரவு வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு விஜய்க்கு இருந்துச்சு. ஆனால் அவர் எப்போ பிஜேபி கிட்ட போய் கை கட்டினாரோ அப்போ இருந்து நாங்கள் அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இல்லை. ஒரு நடிகர் ஓகே நாங்கள் வந்து ஒத்துக்க முடியும். அவர் ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்க ரொம்ப கஷ்டம். தேர்தலில் வந்து 234 தொகுதியில் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது இது வந்து சினிமா கிடையாது. ஒரு 10 நிமிஷத்தில் கையை காட்டிட்டு ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு போகிறது. களத்தில் இறங்கி மக்களோட மனசை படித்து மக்களுக்கு தேவையானதை செய்கிறேன்னு சொல்லி மக்கள் மனசில் நின்னால் ஒழிய அவங்களால யாராலையுமே வர முடியாது. இது எந்த கட்சிக்கும் பொருந்தும். சென்சார் போர்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சம்மந்தப்பட்டதுதான். அது வந்து திமுக காரணம். அது என்ன படம் பேர் என்ன ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜனநாயகம். படம் பேரே ஜனநாயகம்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த ஒரு படத்துக்கு அவரால் எதுவும் பண்ண முடியலன்னா அவர் என்ன பண்ணுவார்? அப்புறம் எப்படி தமிழ்நாடு மக்களை காப்பாற்றுவார்? இப்போ சிபிஐ இதுக்கும் அதுக்கு என்கொயரிக்கும் போயிருக்காரு. சிபிஐ என்கொயரி போய் என்ன பண்ணுறாரு? அங்கே போய் சில பேர்லாம் சொல்கிறாங்க இப்போ இதில் டியூட்லாம் பார்த்தா முட்டி போட்டுருக்காருன்னு சொல்லுவாங்க. பார்த்தா நல்லா உண்மையாக இருக்கும் போல இவ்வளோ இது வரும்போது இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 துறை மூலிமா வந்து அவருக்கு வந்து எப்படின்னா ரொம்ப டைட் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. இப்போ ஏன்னாச்சும் இப்போ டிஎம்கே பற்றி பேசினா நம்ம என்ன பண்ணிட்டாங்க, சிஎம் என்ன சொல்லிட்டாரு? தப்புன்னு அப்போ நாங்களே ஆதரிக்கிறோம், இது வந்து தப்பு தான், இது எல்லாமே சென்ட்ரல் பண்ணுறதான்னு சொல்லிட்டு சிஎம்ஏ அறிக்கை கொடுத்துட்டாரு. அதுக்கு என்ன சார் இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயந்து இது பண்ணுறாரு. சரி, யாரும் இது பண்ண முடியலையே, சரி டிஎம்கே வச்சு இது பண்ணால் ஒரு மாஸ் கிரியேட் பண்ணலாம், அதை வச்சு வந்து அப்படியே கொஞ்சம் இது பண்ணலாம், அதனால ஒரு இதுதான். மற்றபடி இதுக்கும் வந்து டிஎம்கேக்கும் அந்த இது இல்லை. அவங்க வந்து எல்லாம் ஒன்றா சேரணும், கூட்டணி கட்சி ஆகணும். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேன்றது வந்து ஒரு இதுவாக இருக்குது. அதை வந்து உடைச்சி அவங்கள ஃபுல்லாகும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓட்டு விகிதத்தை உடைக்கிறதா இது பண்ணுறாங்க. அதனால் வந்து அது அவங்களாம் அது எதுவும் வந்து முடியாது. இந்த ஒரு படத்தை வச்சு வந்து ஒரு சின்ன ஒரு இதாக சரி எத்தனை நாள் வந்து என்ன பண்ணாங்க, இந்த 41 பேர் அந்த ஈரோடு மேட்ரு கரூர் மேட்ருன்னு சொன்னாங்க. அந்த கரூர் மேட்ரு ஓகே, அது அப்படியே இதுவாகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டு சிபிஐ எங்கேயும் யாருக்கு வச்சு விஜய்க்கு தான் வச்சுருக்காங்க. இப்போ அது முடிகிற மாதிரி இருக்கும்போது இது ஒன்று இது பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ இது பண்ண அவங்களுக்கே எல்லாம் தெரியுமே. அந்த ஆதோ அர்ஜுன பேச்சு கேட்டுருந்தா வந்து இவ்வளோ இது பண்ணுறாரு. அது அவர் பேச்சை கேட்காம இருந்தாலே எவ்வளோ நல்லதாக இருந்திருக்கும். இப்போ ஆல்ரெடி சிபிஐ எங்கேயும் இப்போ எல்லாம் ஒருத்தர பண்ணுறாங்க. இப்போ அதை போய்ட்டு சொன்னாங்கன்னா அவர் லாட்ரி கிங் அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு ஒரு இது போட்டுருவாங்க. புஷ்லி ஆனந்த் என்ன பண்ணுவார்? அவர் போகிறாரு, சாமி கும்பிட்றாரு, வராரு. அவருக்கு இதெல்லாம் சம்பந்தம். விஜயே இதை பண்ண முடியாத மாதிரி தலைவர் விஜய் சொல்கிறீங்க, அவரால் இதை பண்ண முடியும். இவங்க என்ன பண்ணுவாங்க? இவர் வந்து தலைவர் சொல்கிறதா நாங்கள் செய்வோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி உங்களால் அவ்வளோ வாய்ஸு? இது குறிப்பாக பார்த்தா இது வேறு எதில் பயம் தான். எங்கே அவங்க ஏன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து இவ்வளோ இது பண்ணுறோம் வரோம் போகிறோம் நம்மளா இது நிறுத்திடுவாங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டில் இருக்கவங்க வந்து ஒருத்தர் வந்து பிஜேபி, அவர் தான் வந்து இதை ஸ்டாப் பண்ணி வச்சு. அதே வந்து அவரை கேட்க முடியல. ஆனால் போய் மோடி கிட்ட அமித்ஷா கிட்ட பேசுறாரு. கரூர் மேட்ரப்போ ஃபோன் வந்துட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க. அதெல்லாம் பற்றி பேசினா ஏன் அதெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, அதை பற்றி ஏன் பேச மாட்டாங்க? சும்மா செய்யணும் ஒன்று பேசணுமேன்னு சொல்லிட்டு ஏதோ பேசுறது. அந்த தற்கூரி கூட்டம்னு சொல்கிறாங்களே, அது உண்மைன்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. சார், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே இவங்க சொல்கிற ஒரே வார்த்தை டிஎம்கேன்றாங்க. அப்போ சைடில் பிஜேபின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றால பிஜேபின்றாங்க. லாஸ்ட் 2-3 மீட்டிங்கில் கூட அவங்க வாயை திறந்து பிஜேபின்ற வேர்டை யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கேன்றாங்க. பாண்டிச்சேரியில் போய் பேசுகிறப்ப கூட ஒன்றிய அரசு, பிஜேபி, ஏடிஎம்கே இதை பற்றி பேசவே மாட்டாங்க. டிஎம்கேன்றாங்க. இந்த படத்தை வந்து சென்சார் போர்டு தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. சென்சார் போர்டு வந்து பிஜேபியோட கண்ட்ரோலில் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு சின்ன விஷயத்தை எங்களுக்கு தெரியறப்ப அப்படி ஒரு தலைவருக்கே அது தெரியல.
சில சீன்ஸ் நீக்கப்பட்டிருக்கணும், படாமல் இருந்திருக்கலாம். இவங்க அரசியல் டைலாக்ஸ் வந்து நிறைய வச்சிருக்கலாம். அதெல்லாம் எடுக்காமல் இருந்தனால கூட இந்த படத்தை பிஜேபி கண்ட்ரோலில் வச்சிருக்கலாம். இதுக்கும் அவங்க டிஎம்கேன்றாங்க. எங்கள் ஆதரவு வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு விஜய்க்கு இருந்துச்சு. ஆனால் அவர் எப்போ பிஜேபி கிட்ட போய் கை கட்டினாரோ அப்போ இருந்து நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை. அவர் சிபிஐ விஷயமே ஒன்று கிளியர் ஆகிறதுக்கு முன்னாடி இதை எடுத்து பேசினாங்கன்னா இன்னும் அவருக்கு இந்த எலெக்ஷன் நிற்க வைப்பாங்களானே தெரியாது. அவருக்கு இன்னும் இப்போ 234 மெம்பர்ஸ் இருக்காங்களா? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிடையாது. அவங்க அதுவே ஸ்ட்ராங்காக இல்லை. இன்னும் 2 months எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களுக்கு எதை பற்றி அக்கறை இல்லை. டிஎம்கேன்னு பேசி மக்களோட மனசை உடைச்சு நாங்கள் எங்கள் சைடு வந்து தற்கூரி கூட்டமாக சேருங்க சொல்லி கூப்பிடுறாங்க. வேற என்ன உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள்? பிஜேபி அரசு கண்டிப்பாக அவங்கள தான் பண்ணுறாங்க டார்கெட். அதனால தான் ஒரு வாய்ஸ் வந்து ஒன்று கூட பிஜேபி ஒன்றிய அரசு அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏடிஎம்கே பற்றி கூட பேச மாட்டாங்க. அவங்க லாஸ்ட் 2018 படத்தில் சர்க்கார் படம் வந்தப்ப அடித்து உடைச்சது ஏடிஎம்கே. அதை பற்றி இவங்க ஒரு வாய்ஸ் கூட பேச மாட்டாங்க. ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்ட்டு எதிர்பார்த்துருந்தேன். ஏன்னா என் பையன் மிகப்பெரிய விஜய் ஃபேனு. அவர் பொங்கலுக்கு படம் விஜய் படம் கூட்டு போங்கன்னாரு. ஆனால் அவர் வந்து இதை பற்றி பேசவே மாட்டார். எது கேட்டாலும் அவர் கார் டயரில் பஞ்சர் ஆனால் கூட திமுக காரன் தான் ஆணியை போட்டான்னுவார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி அவருக்கு வாயை திறக்கிறதுக்கு ஒரு இது கூட பண்ண மாட்டார். வெறும் அவர் வந்து இங்கே திமுக அவ்வளோதான் சார். முதல்ல அவருக்கும் அவங்க கட்சிக்கும் இன்னும் அரசியல் மையமே ஆகலை. அவங்க முதல்ல தெளிவாகணும். அரசியலை முதல்ல கற்றுக்கணும். மேலே இருந்து கீழே இறங்குங்கடா, மேலே இருந்து கீழே இறங்குங்கன்றாங்களே, இதுதான் அவங்களோட அரசியல். மொத்தம் 234 தொகுதி. முதல்ல அவங்க கொள்கை தலைவர்களை பற்றி அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் அவங்க எங்கேருந்து வந்து பிஜேபியை பற்றி பேசுறது, அதிமுகவை பற்றி பேசுறது, யாரை பற்றியும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு சிபிஐல இப்போ சரண்டர் ஆகிருக்கிறாரு. அதனால அங்கே இருப்பார். இங்கே வந்து மைனாரிட்டி ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்காக, தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி நுழைக்கிறதுக்காக அதிமுக மூலியமாக உள்ள நுழைச்சு பார்த்தாங்க. இவர் எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை, அவங்க கட்சி உடைஞ்சது, அவரால் வர முடியல. ஏன் முத ரஜினியை கூட்டின்னு வந்தார். அவர் ரஜினி வந்து கலை விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவரே வந்து டீசெண்டாக ஒதுங்கிட்டாரு. இப்போ வந்து திமுகவையோ இல்லை மற்ற எங்க தமிழ்நாட்டுக்கு வேற சேவைகள் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக இப்போ விஜயை கையில் எடுத்து மைனாரிட்டி ஓட்டுங்களை பிரிக்கிறதுக்காக அவர் அந்த வேலையை நடத்தலாம். மற்றபடி இங்கே வந்து இவர் வந்து பிஜேபிக்கு ஒரு அகெயின்ஸ்டாக ஒரு குரல் கொடுக்க மாட்டார். இங்கே தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் வந்து பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இந்த மதவாத கட்சி தேவையில்லை, கலவரம் பண்ணுற பூமி தேவையில்லை. நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், நிம்மதியாக போகிறோம் வரோம். எங்களுக்கு அதுதான் தேவை. கடைசி படம்ன்றதுனால நாங்களும் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். சரி என்னதான் பண்ணுறாரு என்னன்ட்டு. ஆனால் வந்து இப்போ அமேசான் பிரைமில் விட்டுட்டாங்க அந்த ஏதோ தெலுங்கு படம் கேசரியா. அதை நாங்கள் பார்த்துட்டு இப்போ இதான்பா விஜய் அப்படின்ட்டு என் பையனுக்கு நானும் காமிச்சிட்டேன். மற்றபடி அந்த படத்தில் வேறு எதுவும் இருக்காது. தெலுங்கு டப்பிங் படம் தான். என்ன விஜய்க்காக வந்ததுன்னா பார்ப்போம். வர வரையும் காத்துன்னு இருப்போம். வேற ஒன்றும் இல்லை, பெரிய இது இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. இதில் ப்ரொடியூசரு பாவம் அவரு தான் தலையில் துண்டை போட்டுன்னு போனோம். வேற இவர் வந்து குரல் கொடுப்பாருன்னா இவர் வீட்டை விட்டு முதல்ல வெளியிலே வர மாட்டாரு. அவங்க கட்சியாக இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி பார்த்தேன். கட்சி அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டு உள்ள கதவு தட்டின்னு போகிறாங்க. அப்போ அந்த கட்சி அலுவலகம்னா என்றைக்குமே திறந்து இருக்கிறது தான். அவங்க கட்சி அலுவலகத்துக்கே பர்மிஷன். அவர் வெளில வந்து குரல் கொடுக்க மாட்டார். முதல்ல ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டார். அவர்கிட்ட பற்றி என்ன சொல்கிறது? திருச்சி ஏர்போர்ட்டில் கேட்டீங்க சார் 30 பேருக்கு மேலே செத்துட்டாங்கன்ட்டு, திரும்பி கூட பார்க்காத தப்பன்னு ஓடுறாரு. அப்புறம் அவர் எங்கேருந்து காப்பாற்றுவார்? நின்று என்ன ஆயிடுச்சிங்க, ஏன் இந்த மாதிரி என்ன க்ரௌடு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் விளக்கம் கூட சொல்லலை. அவர் பண்ணு போயிட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் இதுக்கும் ஏதாவது பண்ணுவார். வெயிட் பண்ணி பாருங்க, ஒரு 10 நாள் கழிச்சு ஏதாவது வீடியோ ரிலீஸ் பண்ணுறாருன்ட்டு. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலன்ட்டு. அப்போ கூட திமுக அரசை தான் சொல்லுவார், வேற எதையும் சொல்ல மாட்டார். அவர் முதலமைச்சர் டைம் டு லீடு எல்லாமே சொல்லிக்கலாம். இங்கே வந்து தமிழ்நாட்டில் முதல்ல அதுதான் சொல்கிறேன், அரசியல் மையம் அவர் ஆகணும். முதல்ல அவங்க கட்சிக்காரங்களை தொண்டர்கள் ஆக்கணும். அதுக்கப்புறம் இவங்க அரசியல் வந்து தமிழ்நாட்டு சிஎம் ஆகிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 15 வருஷம் ஆகுதா இல்லை 10 வருஷம் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நடக்காத விஷயம் இதுக்கு இவர் கொண்டு வர்றது, இப்போ அர்ஜென்ட்டாக கொண்டு வர்றது வந்து பிஜேபியோட சதி. அது மூலயமா தன்னோட ஓட்டை வந்து இவங்க வாங்கிக்கலாம். மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கலாம், கிறிஸ்டியானிட்டி ஓட்டை பிரிக்கலாம், மற்ற இளைஞர்கள் ஓட்டை பிரிக்கலாம், புது ஓட்டை பிரிக்கலான்றதுக்காக விஜயை வந்து இப்போ முன்னிறுத்தி பண்ணுறாங்க. இதுவரையும் ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்லேயாவது ஒரு விஜய் வந்து பிஜேபி அகெயின்ஸ்டாக வந்து குரல் கொடுத்துருக்காரா? எங்கள் கொள்கை எதிரி மட்டும் தான் பேசுவார் தவிர இது சம்பந்தமாக ஒரு வார்த்தை அவர் வந்து இது பண்ணாங்க, மும்முலை கல்விக் கொள்கையை கொண்டு வந்து நமக்கு ஃபண்டிங் தராமல் இருக்காங்க, எவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து இவர் வந்து வாயே திறக்க மாட்டார். இந்த நேற்றுக்கு கவர்னர் வெளிநடப்பு பண்ணாங்க. தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சு கவர்னர் உரை முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து தேசிய கீதம் பாடணும். அதை எதிர்த்து வாய் கொடுக்க மாட்டார். அப்புறம் அம்பேத்கரை பின்னாடி கொள்கை தலைவராக போட்டுப்பாங்க. ஆணவ படுகொலை பற்றி ஒரு வாய் திறக்க மாட்டார்.
அவரை பற்றி முதல்ல அவங்க கட்சிக்காரங்க சேர்த்ததுக்கே அவர் ஒரு வாரம் கழிச்சு தான் வீடியோ போடுவார். இதெல்லாம் அவர் எங்கேருந்து பேசுவார்? முதல்ல அவர் நாலேஜுக்கு போகுதா இல்லையான்றதே தெரியல. நான் விஜய் படம் வரும்னு எதிர்பார்த்துருந்தேன், நிறைய எதிர்பார்த்துருந்தேன். எனக்கு அவர் வந்து தலைவனா பிடிக்காது, ரசிகனா பிடிக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சென்சார் போர்டு ஃபுல்லாக வந்து ஒன்றிய அரசு இருக்கிறது. அந்த ஒன்றிய அரசை போய் இவரால் போய் கேட்க முடியல. அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமே காரணம் டிஎம்கேன்றதா ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிறாரு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தற்கூறிங்க, இந்த இளைஞர் தற்கூறிங்க இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் ட்ரோல் பண்ணி பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்ன இது என்ன பேசணும் என்ன பண்ணணுன்னே தெரில. முழுக்க காரணம் தமிழ்நாடு ஆட்சி பிடிக்கணும். இதை பற்றி மட்டும் தான் அவர் பேசுகிறாங்க கட்டி. இதுக்கு அடுத்து சென்சார் போர்டு காரணம். இப்போ அவர் எதிர்கட்சி இப்போ நம்ம தான், இவங்க டிஎம்கே தான், அவங்க மட்டும் தான் ட்ரோல் பண்ணி பேசுகிறாங்க கட்டி. அதிமுகவையும் ஒன்றிய அரசு பிஜேபியும் அவரால் எதுவுமே பேச முடியல. அவங்ககிட்ட போய் நெருங்க கூட முடியல. இப்போ சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. இப்போ சிபிஐ விசாரணைக்கு அவருக்கு பாசிட்டிவாக அங்கே வரணும். அதை சிபிஐ விசாரணை இவர் மூலியமாக தான் நடக்கணுன்றதுனால அவர் கண்டிப்பாக பிஜேபி பற்றி பேச மாட்டார். முழுக்க டிஎம்கே மட்டும் தான் பேசுகிறார் அவர். உங்களால் ஒரு படத்தையே ரிலீஸ் பண்ண முடியலையே, நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கடைசி படமாக அது நமக்கு சரியாக தெரியாது. ஆக்சுவலி இந்த படம் வரணும், எல்லாம் தீபாவளி பார்க்கணும், பொங்கலில் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை விரும்பணும் எல்லாரும். ஆஸ் வந்து ஒரு ரசிகரான எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அவர் ஒரு நல்ல டான்ஸர், நல்லா ஆக்ட் பண்ணுவார். இந்த படம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் விஷயத்தில் நாங்கள் வந்து விஜய் வந்து நல்ல ஒரு நடிகர், நல்ல டான்ஸர் என்பது கருத்தை வந்து நாங்கள் வந்து ஆமோதிக்கிறோம். ஆனால் இந்த படம் வந்து நின்று போனதுக்கு, இப்போ வந்து தடைப்பட்டதுக்கு வந்து திமுகவோ மற்ற எந்த மாநில இது அரசுகளுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது பியூர்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற சர்டிஃபிகேட். இது அது வந்து அவர் டைரெக்டாக அதை ரிலீல் பண்ணணும். அதுக்கான கருத்தை வந்து டெஃபினட்டாக வந்து விஜய் தான் வந்து மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும். அவர் அதை தெளிவுபடுத்தலை. அவர் 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர் வச்சு பேசுகிறாரு. கிட்டத்தட்ட அவர் பேசுகிறது வந்து ஏதோ வந்து ஆளுங்கிற திமுக தான் இதை தடை செய்கிறது. அப்படி நிச்சயமாக அந்த மாதிரி வந்து வாய்ப்பே கிடையாது. எல்லாம் படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும், அது வந்து வாய்ப்பே கிடையாது. ஒன்று. 2வது வந்து மக்கள் பிரச்சனைக்கு இது வரைக்கும் வந்து விஜய் வந்து எந்த ஒரு கருத்தும் சொன்னதில்லை. மக்கள்கிட்ட எதுவும் சொன்னது கிடையாது. பெரிய விஷயங்கள் எந்தெந்த விஷயம், மாநிலத்துக்கு தேவையான நிதிகள் மற்ற முக்கியமான எந்த விஷயத்துக்கும் அவர் வந்து மீடியா வந்து டைரெக்டாக ஃபேஸ் பண்ணி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இப்போ ஒரு நடிகர் ஜனநாயக படத்தை தடைப்பட்டது கூட அவர் நேரடியாக இது வரைக்கும் பேசல. சொன்னார் எந்த விஷயத்த பேசுவார், எந்த கருத்தை வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட எடுத்துன்னு போவார், என்னத்தை தான் பேசுவார், எதுவுமே பேசவே இல்லாது ஒரு பேசாதவர், ஒன்றுமே ஆக்டிவ் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் உட்காந்து நான் ஆப்ரேட் பண்ணுறோம். எப்படி மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க, அவர் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள்? அவர் முதலமைச்சர் வரது வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் அவர் தன்னை வந்து முதலமைச்சராக வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க? இது டோட்டலி வந்து ராங் கான்செப்ட் ஆக்சுவலி. சார், எல்லா அரசியல் கட்சி எது திறந்தாலும் வந்து மத்திய அரசும் மற்ற எதிர்கட்சி எல்லாரும் அது வந்து அழுத்தம் கொடுப்பாங்க. அது அழுத்தத்தை வந்து நீங்கள் மிஞ்சி மேலே வரவங்க தான் வந்து தலைவருக்கு குவாலிட்டி. அதுக்கான வந்து கொள்கை திட்டங்கள் இருக்கணும், அதுக்கான மக்கள் சந்திப்பு இருக்கணும், அதுக்கான சரியான தெளிவான வழிபாடு. எதுவுமே இல்லாமல் ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவர் கூட 2ஆம் கட்ட தலைவர் புஷ் ஆனதுங்களா, அவங்கள ஏதோ பேசுகிறாங்க, எதுவும் மக்களுக்கு கனெக்ட் ஆகல பாருங்க. சும்மா ஒரு கல்ட்டுன்னு சொல்கிற ஃபிகரை வச்சு நான் அதை வச்சு மக்கள் ஆளணும் சொன்னால் அது தவறு இல்லையா? கல்ட்டுனா வாட் இஸ் மீன் பை கல்ட்டுனா என்ன? ஒரு சும்மா மூட நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகிடுது இல்லையா? அதால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, பொதுமக்களுக்கு என்ன பிரயோஜனம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஏதாவது திட்டங்கள் ஏதாவது சொல்ல முடியுதுங்களா அவரால்? ஒன்றும் சொல்ல முடியல. அவரோட பிரச்சனையே அவர் ஃபேஸ் பண்ண முடியல. சந்திக்க விரும்ப மாட்டார், யாரையும் சந்திக்க விரும்ப மாட்டார். அவரை நம்ம எப்படி வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ண முடியும்? ஒரு கட்சி தலைவரை எப்படி சொல்ல முடியும்? ஆஸ் ஆக்டர் வி கேன் ரெகக்னைஸ். ஒரு நடிகர் ஓகே, நாங்கள் வந்து ஒத்துக்க முடியும். அவர் ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்க ரொம்ப கஷ்டம். டெல்லியிலேருந்து அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்களும் பத்திரிகைகள் பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம், ஒரு அழுத்தம் இருக்குன்றாங்க. ஆனால் அழுத்தம் எந்த அளவுக்கு உண்மை போய் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் நடவடிக்கைகளாக பார்க்கும்போது அவருடைய வந்து எதிர்ப்பு குரலோ அதுக்கான மருத்துவம் எதுவுமே சொல்லாத போது அவருக்கு வந்து ஒரு வகையில் வந்து அழுத்தம் இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு. அவர் எப்படியாவது வந்து அவருடைய என்டிஏ கூட்டணியில் சேர்க்கறதுக்காக அவங்க முயற்சி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவர் ஒரு நடிகர், ஒரு நல்ல அவ்வளோ அது இருக்க தான் நம்ம மக்கள் எதிர்பார்க்க முடியும். மற்ற அவர் வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் இஷ்யூஸ் வைஸ் பேசுவார், தெளிவாக ஒரு கொள்கை இருக்குது, எது வேணாலும் அவர் வந்து ஃபைட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறது ரொம்ப தவறான போக்கு. அவர் வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு கல்ட்டு, ஒரு சும்மா ஒரு நல்ல நடிகர், நல்ல டான்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு சில இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் தான், அவ்வளோதான். அது வந்து மீடியா வந்து கொஞ்சம் ஹைப் பண்ணி அவரை காட்டின்னு தெரியுது. உண்மையிலே ரியாலிட்டி எலெக்ஷன் வரும்போது தெரிஞ்சிட போகுது அது அவருடைய ஸ்ட்ரென்த் வந்து. இல்லை, திமுக கையில் சென்சார் போர்டு இருக்குது. சென்சார் போர்டுங்கிறது வந்து ஃபிலிம் சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்க, அதை அழுத்தம் கொடுக்குறதா இருந்தால் அது ஒன்றிய அரசு தான் அழுத்தம் கொடுக்கணும். அப்போ அழுத்தம் கொடுக்குறவங்கள பற்றி கேட்காம எங்கேயோ நிற்கிறவங்கள பார்த்து எனக்கு இவங்க தான் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது வந்து அது முறையாக இருக்காங்க. உண்மையிலேயே நாங்களாம் வந்து பொங்கலுக்கு ரொம்ப எதிர்பார்த்தோங்க. ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் பண்ணால் பார்ப்போம், அதில் ஏதாவது மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் சொல்கிற மாதிரியாவது இருக்குங்கிறதுக்காக நாங்களாம் ரொம்ப எதிர்பார்த்தோம். கடைசியில் அவர் படத்தையே அவரால் போராடி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே அவருக்கு வழி இல்லைன்னும் போது நாளைக்கு
எப்படி அவர் வந்து அரசை அமைச்சு மக்களுக்காக போராடி நம்மளோட உரிமையை பெற்று தருவாருங்கிறதுல வந்து எங்களுக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக இன்வெஸ்ட் பண்ண அந்த ப்ரொடியூசரை பற்றி கொஞ்சமாவது கவனத்தில் வச்சுருக்காரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா துட்டை போட்டுட்டு நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி அவர் இன்னும் சர்டிஃபிகேட் வரலன்னு தேதிகளை தள்ளி போட்டுகிட்டே இருந்தா இன்னைக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸ் வாங்கி தான் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நாள் வட்டி கணக்குலேயே பார்த்தீங்கன்னா அவர் நேரம் மயக்கம் போட்டு ஊந்துருக்கணும் அந்த ப்ரொடியூசரு. இத்தனை கோடி போட்டிருக்கனே இன்றைக்கி என்னன்னு சொல்லிட்டு அவர் தலையில் துண்டு போட்டிருக்காரா பெட்ஷீட் போட்டிருக்காரான்னு கூட தெரியல. பாவம் அவரை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏங்க அவங்க தொண்டர்களாவது சொல்லலாமே, ஏன்பா அந்த ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்காவது ஏதாவது பண்ணுவோம் செய்வோம் கொள்வோன்ற மாதிரி அந்த வகையில் கூட முயற்சி எடுத்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அதை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. சென்சார் போர்டில் போய் இவங்க பேசினாங்களா இல்லையான்னு கூட தெரியல. நாங்கள் கொடுத்துருக்கோம்னா இவங்க வந்து திமுக மேலே எதுக்கு சொல்கிறாங்கன்னு கூட எங்களுக்கு புரியல. அது மோடியை பற்றி அவருக்கு பேசுகிறதுக்கு உள்ளுக்குள்ளேயே பயம் இருக்கலாங்க. ரெண்டாவது ஏதாவது பேசிட்டா திருப்பி சென்சார் போர்டில் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிற பயமும் இருக்கலாம். இவ்வளோ பயப்படுறவர் நாளைக்கு இவர் கட்சியை காப்பாற்றுவாரா இல்லை எங்கள் தமிழ்நாடு மக்களை காப்பாற்றுவாரா, அவரை நம்பி இருக்கிற என்ன மாதிரி ஒரு ரசிகர்களை வந்து அவர் வந்து ஒருங்கிணைச்சு போவாரா என்ன ஏதுன்னு தெரியாமல் இப்போ நாங்கள் பயந்து போய் உக்காந்துட்டு இருக்கோம். என்னடா ஆரம்பமே இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, ஒன்றுக்கு முரண்முறாக பேசுகிறாரு, இலவசங்கள் கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்காதீங்கன்னு சொல்லி அவர் பேசினார். எங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் கூட இலவச பஸ் வேண்டாம் அப்படிங்கிற போராட்டம்லாம் கூட பண்ணோம். ஆனால் அவரே அதை திருப்பி வந்து இலவசமாக வீடு தரேன், எனக்கு கார் தான் லட்சியம், 2 வீலர் நிச்சயம்ன்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ அது மட்டும் பிச்சை எடுக்கிற மாதிரி இல்லைங்களா? நாங்கள் பிச்சை எடுக்கிறோன்றதை பற்றி தான் அவங்க பேசுனாங்க, இலவசம் வேணான்னு சொல்லுங்க நாங்கள். ஆனால் இப்போ இவங்களே வந்து எனக்கு வீடு தரேன் 2 வீலர் தரேங்கிறது வந்து பிச்சை போடுற மாதிரி தானே இருக்குது. அந்த கான்செப்டே வேணான்னு சொன்னவர் திருப்பி எதுக்கு அதை பற்றியே பேசுகிறாரு அவர். சிபிஐ விசாரணை தான் செய்த தவறு என்றைக்கு இருந்தாலும் பின்னாடி ஆபத்தை உண்டாக்குங்கிறதுனால அவர் வந்து ரொம்ப இறங்கி போகிறாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ரசிகர்கள் இது இருக்காங்க, என்ன மாதிரி அவர்கிட்டயே ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் அது வந்து நல்ல வழியில் பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். சிபிஐ வேண்டான்னு சொன்னவங்களும் இவங்க தான், இன்றைக்கி சிபிஐ வேணும்னு கேட்குறவங்களும் இவங்க தான். இதுக்குண்டான ஆதாரங்களெல்லாம் அவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பஸ்ஸில் வந்து இன்னர் கேமரா அவுட்டர் கேமரா எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு தான் கடைசியாக தான் இவரை கூப்பிட்ருக்காங்க. இதில் வந்து அவங்களுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தன் வந்து எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு. ஆதவ அர்ஜுனா நான் அங்கே இல்லவே இல்லைன்ற மாதிரி பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்த மக்கள்லாம் தேவையில்லாமையாக வந்தாங்க. எல்லாரும் வந்து ரசிகர்களாக வந்தோம், ரசிகர்களாக தான் இருந்தோம், இப்போ ரசிகர்களாக செத்து இருக்கிறோம். கட்சிகளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது மறைமுகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. இப்போ திமுக வந்து ஒரு சில மாநில கட்சிகளை வந்து தன் கூட தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில அழுத்தங்கள் கொடுப்பாங்க. இவங்க தேசிய கட்சியில் இருக்கிறவங்க இதை விட அதிகமான அழுத்தங்கள் கொடுப்பாங்க. அது வந்து மோடி அரசாங்கமாக இருந்தாலும் சரி மற்ற யாராக இருந்தாலும் சரி, தனக்கு கெப்பாசிட்டி யாரை பிடிச்சி அமுக்க முடியுமோ அமுக்கி அவங்களுடைய மன ஓட்டத்தை செறிவு இல்லாமல் ஆக்கி அவங்க கூட சேர்த்துக்கிறதுக்கு உண்டான முயற்சியாக கூட இது இருக்கலாம். மோடி சாரும் சொன்னார், ஆனால் வந்து ஸ்டாலினா அங்கிளுங்கிறாரு. அது எப்படிங்கிறது எங்களுக்கு புரியல. இவர் வந்து அவரோட கொள்கையை முதல்ல வந்து தெளிவாக சொல்லி கொடுத்தார். அப்பா என்ன தான் முதல்ல அவர் கட்சி அவர் கண்ட்ரோலில் வச்சுக்க சொல்லுங்கள். தலைமை ஒன்று சொன்னால் தொண்டை அதை கேட்குற அளவுக்கு இருக்கணும். ஆனால் இன்னைய வரைக்கும் அவர் சொன்னதை வந்து அவரோட ரசிகர்களோ தொண்டர்களோ கேட்டதே கிடையாது. அப்பா சாமி அங்கங்கே வந்து கூட்டத்தை குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க, முதியோர்களை கூப்பிட்டு வராதிங்க, செய்யாதீங்க போவாதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் யாரும் அதை மதிக்கிறது இல்லை. தலைவன் பேச்சை என்னைக்கு தொண்டன் மதிக்கிறானோ அப்போ தான் அந்த கட்சியும் வளரும், கட்சி தலைமைக்கும் மரியாதை இருக்கும். முதல்ல களத்தில் இறங்கணுங்க. இன்னும் களத்திலேயே இறங்கலை. நேற்று பிறந்த குழந்தைங்க அது. குழந்தைய உடனே வந்து ரன்னிங் ரேஸில் விட்டு ஓடு நீ தான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் எப்படிங்க ஓடும்? தவறை தான் செய்யும். அதுக்காக வந்து நம்ம வந்து குழந்தைய வந்து இலக்காரமாக வைக்க வேணாம். அது முதல்ல அதுக்கு உண்டான பயிற்சிகளை எடுக்கணும், களத்தில் இறங்கணும், மக்கள் மனசில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மக்கள் தேவைகளை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உண்டான மாதிரி நம்ம வந்து செயல்பட்டால் வழியே மக்கள் மனசில் நிற்க முடியாது. மக்கள் மனசில் நின்னால் தான் நாளைக்கு தேர்தலில் நிற்க முடியும். தேர்தலில் வந்து 234 தொகுதியில் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது இது வந்து சினிமா கிடையாது. ஒரு 10 நிமிஷத்தில் கையை காட்டிட்டு ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு போகிறது. களத்தில் இறங்கி மக்களோட மனசை படித்து மக்களுக்கு தேவையானதை செய்கிறேன்னு சொல்லி மக்கள் மனசில் நின்னால் ஒழிய அவங்களால யாராலையுமே வர முடியாது. இது எந்த கட்சிக்கும் பொருந்தும். விஜய் படத்தை பார்க்கணும்னு தான் ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஆனால் கடைசியில் இது மாதிரி ரிலீஸ் ஆகிறத வந்து தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது காரணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். இது வந்து திமுக இது மேலேயுமே நம்ம இது குறை சொல்ல முடியாது. மேற்கொண்டு முதலமைச்சர்னு சொன்னார், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து விஜயா அவங்க கட்சியில் யாருமே இது வரைக்கும் இந்த இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை.
ஆகவே இது வந்து ரிலீஸ் ஆகிறது வந்து தள்ளி போட்டுக்கிட்டு போகிற காரணமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். மோடி அரசு தான் காரணம். திமுகலாம் காரணம் கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மோடி அரசு தான் காரணம் இதுக்கு. ஏன்னா எல்லா நடிகரோட படத்துக்கும் சென்சார் இதெல்லாம் கொடுக்கறது அவங்க தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இதுக்கு எப்படி டிஎம்கே காரணம்னு சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது, யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. சும்மா படிக்காத பாமர மக்கள் வேணும்னா இது அவங்க தான் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். பட் படித்தவங்க யாருமே இதை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவரோட படத்தையே அவரால் காப்பாற்றிக்க முடியல. இவர் நாளைக்கு அரசியலுக்கு வந்து யாரை இவர் என்ன பண்ண போகிறார்? ஒன்றுமே யாருக்காகவும் போராட மாட்டார் இவர். நடிப்புக்கு ஓகே, அரசியலுக்கு இவர் வந்து வேஸ்ட். இவர் செலக்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான் இவர்.